நம்ம கௌதம் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் எதுக்காக கௌதம் இப்படி கேட்கிற? எனக்கு யாருமே தெரியாது. நீ சொல்ற மாரி வந்து இப்ப எனக்கு உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து யாருமே தெரியாது. உன்ன ஆசிரமத்துல தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது தான், இப்போ கடைசியில வந்து இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வீடியோ ஆதாரத்தோட வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் நம்ம ஜானகிக்கு பயங்கரமா இருந்துச்சு. "ஜானு உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீ உண்மைய சொன்ன அப்படின்னா, நான் வந்து உன்ன விட்டுட்டு போறதா, போகக்கூடாதா அப்படின்னு யோசிப்பேன். நீ வந்து என்ன சொல்ற, என்ன விட்டுட்டு போக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் இத்தன நாளா சொல்லல அப்படின்ற மாரி வந்து சொல்லுவேன். ஆனா, நான் வந்து எனக்கு என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகி வந்துட்டு, "கௌதம் சொன்னா கேளுப்பா. நான் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். உன்னோட அம்மா யாரு? உன்ன பெத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போதைக்கு வந்து வேணாம்ப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து மிக மிக மோசமான ஒரு சிச்சுவேஷனு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள சொன்னா, கண்டிப்பா என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால வந்து இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு சொல்ல மறுக்கிறாங்க. ஆனா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "அத்தை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அத்தை. நீங்க சொல்லுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்போ மோட்டிவ் பண்ணி கடைசியில நம்ம ஜானகிய சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு இவ்ளோ கோவத்தோடையும், ஆத்திரத்தோடையும் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம அ அதாவது ஜானகி வாயாலயே வந்து நெறைய உண்மைகள் வெளிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து வீடியோ எடுத்து அத வச்சு தான் வந்து கௌதம் கேட்டுட்டு இருக்காங்க. கௌதம் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சிட்டாரு அப்படின்னா, அத யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஜானகிக்கும் நல்லாவே தெரிஞ்சதுனால, "இங்க பாரு ஜானு, நீ மட்டும் உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் அடுத்தது என்ன முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் சொல்லவே வேணான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்த நம்ம ஜானகி வாயாலேயே வந்து இப்போ உண்மையெல்லாம் சொல்ற மாரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட ஜானகி வந்து "இங்க பாரு கௌதம், நீ வந்து என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல. அதாவது எங்க வந்து நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எப்பவுமே வந்து நீ என் கூட தான் இருக்கணும். இந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நீ ஏன் எவ்ளோ நாள் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, என் கூட வந்து சண்டை கூட போடு. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா என்கிட்ட பேசாமலோ, இல்ல என்ன விட்டு போறதா இருந்தா வந்து நான் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அப்படி சப்போஸ் என்ன விட்டு போயிட்ட அப்படின்னா, நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து கௌதம் வந்துட்டு, இங்க பாரு ஜானு, நான் எப்பவுமே உன்ன விட்டுட்டு போக மாட்டேன். என்னோட அம்மா யாரு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். நீ உண்மைய சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீ இப்ப சொன்னது எல்லாமே நடக்கும்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான், நம்ம ஜானகி வந்துட்டு எல்லா உண்மையுமே எடுத்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, தன்னோட அம்மா வந்து அதாவது தன்ன பெத்தவங்க வேற யாரோ அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இத்தன நாளா இந்த வீட்லயே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவ்ளோ நாளா தெரிஞ்சும் வந்து உண்மையா சொல்லாம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கண்டிப்பா வந்து கோவப்படுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.